அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசி பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இது உங்களுக்கு சாதகமா பாதகமா என்பதை பற்றி பார்ப்போம். திருநள்ளாறில் அதாவது சனீஸ்வரன் கோவிலில் வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி நடக்கிறது. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி முறையாக கடைபிடிக்கும் ஒரு முறையாகும். உலகம் முழுவதும் அனைத்து கோவில்களிலும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையிலே சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. எனவே இதுதான் சரியான சனி பெயர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் என்ன செய்வார் என்பதை பற்றி பார்த்துவிடுவோம். சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வரும்போது உங்களுக்கு மனம் சற்று கவலைகள் கூடும். என்ன என்று தெரியாமல் ஒரு பயம் ஏற்படும். ஆனால் எதுவுமே இருக்காது, ஆனால் பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். ஏதாவது வீடு சொத்து நிலம் வாங்கியிருந்தால் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது கிளப்புவார்கள். எனவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். புதிதாக வாங்க இருப்பதாக இருந்தால் அதனுடைய டாக்குமெண்ட் அதாவது பத்திரங்கள் ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து வாங்குங்கள். ஏனென்றால் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் அமைப்பாக இருக்கிறது. அதே போல் உங்கள் உடலை முழுமையாக பரிசோதனை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இதயம் சார்ந்த பகுதியில் கவனம் தேவை, மிக 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 கவனம் தேவை. எனவே நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்கள். எனவே சஞ்சலங்களும் சங்கடங்களும் சந்தேகங்களும் ஓங்கி ஒழிக்கும் நேரம் இது. குடும்பத்தில் சந்தேக அலைகளுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும், சங்கடங்கள் பஞ்சம் இல்லாமல் இருக்கும், நஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் ஒரு முடக்கம் அல்லது தேக்கம் அல்லது ஒரு தடைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை இல்லாமல் வேறு இடத்திற்கு செல்லும் அமைப்பும் ஏற்படுகிறது. ஏதாவது ஒரு ரூபங்களில் உங்களை அலைந்து திரிந்து அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெண்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் பெண்களுக்கான அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருங்கள். கண்ணீர் சிந்தாமல் இருப்பதற்கான வழிவகுக்கும். நீங்கள் 4ஆம் இடத்தில் இருப்பதால் பயந்து ஓடிவிடணும் ஒன்று அவசியம் இல்லை. பக்தியோடு நேர்மையோடு இருந்தாலே போதும். மொத்தத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். புதியதாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். உடல்நலத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். வம்பு வழக்கில் தலையிட வேண்டாம். ஆபத்து விபத்து கண்டங்கள்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் கூட பெரிதாக மாட்டிக்கொள்ளும் நிலைமை இருக்கிறது. சிறைவாசம் செல்லும் அமைப்பு கூட இருக்கிறது. மிகுந்த கவனம் தேவை. வாழ்க்கையில் கவனமாக இருங்கள். சரி, என்ன செய்தால் இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும் என்பதை பற்றி பார்த்து விடலாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜீவசமாதியை வணங்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த ஜீவசமாதி, வாழ்ந்து மறைந்த மகான்கள் யாரை சொல்லலாம்? ஸ்ரீ ராகவேந்திரரை சொல்லலாம், கரூர் சித்தரை சொல்லலாம், பாம்பாட்டி சித்தரை சொல்லலாம். இப்படி யாரையாவது ஒருவரை வாழ்ந்து மறைந்த சித்தர்கள் மகான்களை சென்று தரிசனம் செய்யுங்கள். அவர்களுக்கு கல்கண்டு வைத்து வழிபடுங்கள். அதே நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் காகத்திற்கு உணவளிவுங்கள். இது என்ன சனிக்கிழமை தானே வைப்பார்கள் என்று கேள்வி கேட்க வேண்டாம். இது ஒரு கணக்கு. வியாழக்கிழமை வைத்து வழிபடுங்கள். அதே போல் உங்களுக்கு தற்போது வாழ்ந்து வரும் சித்தர்கள் எங்கே இருந்தால், மகாதேவ மலையில் ஒரு சித்தர் வாழ்ந்து வருகிறார், மௌன சித்தர் ஒன்று வாழ்ந்து வருகிறார். யாராவது தற்போது வாழ்ந்து வரும் சித்தர்கள் கிடைத்தால் அவர்களிடம் சென்று ஆசி பெறுங்கள். அதே போல் குருமார்கள், நீங்கள் படித்த வாத்தியர்கள், படித்து கொண்டிருக்கும் வாத்தியர்கள், இவர்களிடம் ஆசீர்வாதம், அவர்களிடம் ஒரு பிளஸ்ஸிங் வாங்கினாலே உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதை செய்தாலே போதுமானது. அதே சமயத்தில் கண்டிப்பாக திருநள்ளாறு ஒரு முறை நீங்கள் சென்று வழிபட வேண்டும். திருநள்ளாறு இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு 5 முறையாவது நீங்கள் சென்று வழிபாடு செய்துட்டு இருந்தீர்கள். ஒரு 7 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை போவது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அங்கே பார்த்துவிட்டு அங்கேயே யம தர்மராஜாவை பார்த்துவிட்டு வாருங்கள். அதாவது நீங்கள் திருநள்ளாறு போய்விட்டு ஸ்ரீ வாஞ்சியம் அங்கே தான் உள்ளது. அது யம தர்மராஜா கோவிலாகும். இதற்கும் சனீஸ்வரன் என்ன தொடர்புனா உண்டு. எனவே இந்த 2ஐயும் பார்த்து விட்டு வாருங்கள். ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.